என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டு ஆளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு நடிகர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர். என்னதான் நடக்குது? சாமி, திருப்பாச்சி படங்கள்ல வில்லனா நடிச்சவர் கோட்டா ஸ்ரீனிவாசராவ். அவன் இவன் GM குமார் இவங்க 2 பேருமே இறந்துட்டதா பொய்யா கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. ஒன்னு தெலுங்கானால நடந்திருக்கு, இன்னொன்னு தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. நடிகர்கள் பற்றி வதந்தி பரப்புறது அப்படிங்கிறது இப்ப ரொம்பவே சர்வ சாதாரணமா மாறிட்டு இருக்கு. தங்களுடைய இஷ்டத்துக்கு நெட்டிசன்கள் பிரபலங்களை வச்சு கருத்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நடிகரோட வீட்டுல பிரச்சனை, அந்த நடிகர் இவ்ளோ தவறு பண்றாரு அப்படிங்கிறதுல தொடங்கி இன்னைக்கு இறந்தே போயிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு நெட்டிசன்கள் வதந்திகளை பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. கோட்டா ஸ்ரீனிவாசராவ் பத்தி அப்படிங்கிறப்ப சாமி, திருப்பாச்சி உள்ளிட்ட படங்கள்ல மிரட்டல் வில்லனா நடிச்சவர் கோட்டா ஸ்ரீனிவாசராவ். இவர் இறந்து போயிட்டதா நெட்டிசன்கள் சமூக வலைதளத்துல வதந்தியை பரப்பி விட்டாங்க. இந்த செய்தியை பார்த்து 80 வயதாகக்கூடிய இவருக்கு திரைத்துறையை சேர்ந்தவங்க, உறவினர்கள்னு எல்லாருமே போன் பண்ணி விசாரிக்க தொடங்கிட்டாங்களாம். இதனால மனம் முடிஞ்சு போன கோட்டா ஸ்ரீனிவாசராவ் இது அத்தனையும் வதந்தி தான் அப்படின்னு ஒரே ஒரு வீடியோ போட்டு அதன் மூலியமா வெளிப்படுத்தினாரு. அந்த வீடியோல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, நான் இறந்துட்டதா பரவிய செய்தி வதந்தி. அதை நம்பி பலரும் எனக்கு தொலைபேசியில கூப்பிட்டு விசாரிச்சாங்க. நான் நல்லா தான் இருக்கேன், வதந்திகளை நம்பாதீங்க. நான் உகாதி பண்டிகைக்கான பணிகளை ஈடுபட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த சமயத்துல இது மாதிரியான வதந்திகள் வந்துட்டு இருக்கு. இதே என்னோட இடத்துல வேற யாராவது ஒரு முதியவர் இருந்திருந்தாரு அப்படின்னா அவரோட இதயமே வெடிச்சிருக்கும். புகழ், பணம் வேணும் அப்படின்னா அதை சம்பாதிக்க பல வழிகள் இருக்கு. அதுக்காக இப்படியான வதந்திகளை பரப்புறதுங்கிறது முறையான விஷயமே கிடையாது. இந்த வதந்திகளை கேட்டு 10 காவல்துறையினர் என்னுடைய வீட்டிற்கு பாதுகாப்பிற்காக வந்திருக்காங்க. அவங்க கிட்ட எதிர்காலத்துல இது மாதிரியான போலி செய்திகள் பரப்புவதை தடுக்க ஏதாவது செய்யுங்க அப்படின்னு நான் வலியுறுத்தி இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிலைமை இப்படி இருக்க தன்னுடைய கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் பக்கத்திலேயே நின்று போட்டோ எடுத்து வெளியிட்டு இருக்காரு இன்னொரு நடிகர். ஆமாங்க, அவர் தான் GM குமார். கன்னிராசி, காக்கி சட்டை மற்றும் மைடியர் மார்த்தாண்டம் உள்ளிட்ட படங்களுக்கு எழுத்தாளரா பணியாற்றிய பிரபல தமிழ் சினிமா ஆளுமையான GM குமார் அவன் இவன் உள்ளிட்ட பல படங்கள்ல நடிச்சு நடிகராகவும் அசத்தியிருக்காரு. 1993ஆம் ஆண்டு வெளியான கேப்டன் மகள் படத்துல இருந்து சிறு சிறு வேடங்களையும் இவர் நடிச்சு வந்துட்டு இருக்காரு. தொட்டி ஜெயா, வெயில், மச்சக்காரன், குருவி, அவன் இவன், தாரத்தப்பட்ட, வேலையில்லா பட்டதாரி 2, பட்டத்து அரசன், பொம்மை நாயகி மற்றும் சமீபத்தில் வெளியான அடல்ட் காமெடி படமான பல்லு படாம பாத்துக்கோ இந்த படம் வரைக்கும் இவர் நடிச்சிருக்காரு. பாலா இயக்கத்துல ஆர்யா, விஷால் நடித்த அவன் இவன் படத்துல இவர் நடிச்ச ஜமீன்தார் கதாபாத்திரத்தை ரசிகர்கள் எப்பவுமே மறக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட இவர் GM குமார் தன்னுடைய கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் பக்கத்திலேயே நின்று எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை தன்னுடைய Facebook பக்கத்துல பதிவிட்டு ரசிகர்களை அதிர்ச்சிக்கு ஆளாக்கியிருக்காரு. 30/10/1953 தோற்றம் அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய GM குமார் கரியமாணிக்கம் அப்படிங்கிற பெயரோட மே 1ஆம் தேதி 2023 மரணம் அப்படின்னு போடப்பட்டிருக்கக்கூடிய போஸ்டரை வெளியிட்டிருக்காரு. GM குமார் பெயர் இல்லாத நிலையில அவர் புதிதா நடிக்கக்கூடிய படத்துல இடம்பெற்ற போஸ்டரா இருக்கும் அப்படிங்கறத ரசிகர்கள் கண்டுபிடிச்சு உங்களுக்கு செம்ம ஹியூமர் சென்சார் அப்படின்னு பாராட்டி வந்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரே மாதிரியான 2 வெவ்வேறு விஷயங்கள் நடந்திருக்கிறது பலரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தி இருக்கு. அரசியல், சினிமா, சமூகம் சார்ந்த நிகழ்ச்சிகளை காண எல்லோ பெஞ்ச் தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டு ஆளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு